டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஒன்றும் இல்லை, மேலே இருக்க பல் இருக்குல்ல, விஸ்டம் டீத்து, ஞானப்பல் அந்த பல்லை வந்து எடுத்துட்டேன். இது என்னன்னா, கொஞ்ச நாளாகவே இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது. அது எதனால் எனக்கு இந்த பல்லு டேமேஜ் ஆச்சு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து சொத்த பல்லே சுத்தமாக கிடையாது. எங்கள் ஏரியாவில் அது சுத்த பல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல் வந்து ப்ரெக்னென்சி வரைக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி வந்துன்னு எனக்கு தெரியாது. மேபி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வாமிட்டிங் ஒரு 4 months ஃபுல்லாகவே நல்லா வாமிட்டிங் தான். அந்த டைம் ஒழுங்காக சாப்பிடவே மாட்டேன். அதுக்கப்புறமா வந்து பேபி வந்து பிறக்கிற வரைக்குமே ஃபுல்லாக அந்த 9 month 10 months ஃபுல்லாகவே என்ன பண்ணுவேன்னா, சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வாய் கொப்பளிப்போம்ல, அப்படி பண்ண போகும்போது வந்து எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். வாமிட் வந்திருக்கு, வர மாதிரி இருக்கும். எவ்வளோ அந்த 9 months ஃபுல்லாகவுமே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வாய் கொப்பளிக்க போகும்போது வந்து வாந்தி வந்து ஃபீலிங் வந்துடும். அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருவேன். வாய் வந்து கொப்பளிக்க மாட்டேன். சம்டைம் கொஞ்சம் தண்ணி குடித்து அதை அந்த மாதிரி பண்ணி விட்டுருவேன். சம்டைம் அது கூட பண்ணிக்க மாட்டேன். அதனால் என்ன ஆயிடுச்சு, அந்த டைமே எனக்கு வந்து பல் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவன் பிறந்து என்னோட பையன் பிறந்து ஒரு 3 years அந்த டைமில் தான் வந்து பல் வந்து இந்த சைடு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட், இந்த சைட்லேருந்து இதை வந்துருக்க ஒரு 1 2 3 இந்த 3வது பல்லு 4வது பல்லுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பல்லு வந்து இந்த சைட்லேருந்து ஒரு 4th பல்லு. இந்த பல்லு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்ச நாளாகவே இந்த இடம் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிது. இந்த இடம் வந்து நல்லா ஒரு மாதிரி இங்கே தொட்டு பார்த்தா வந்து நல்லா பெயினாக இருக்கும். இது ஏன்னா வலிக்குது அப்படின்னு கொஞ்ச நாளாக நான் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். நாக்கு வச்சு நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு பல்லு கிடையாது, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து இப்படி பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை, மேல் பல் மட்டும்தான் வெளியோரமாக இருந்தது. அதுக்கப்புறமா உள்ளே எல்லாம் அரைச்சிட்டு போயிருந்தது. அதை பார்த்ததுக்குமே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ரொம்ப அழுகாச்சியாக வந்துருச்சு. நமக்கு தான் பல் வந்து சொத்தையே கிடையாது, எப்படிடா இப்படி ஆயிருக்க சான்ஸ் அப்படின்னு நல்லா யோசித்து பார்த்தா வேறு அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ப்ரெக்னென்சி டைமில் தான் வந்திருக்கணும். ஏன்னா மெயின் வந்து நான் வந்து அந்த கால்சியம் டேப்லெட்டு அந்த ப்ரெக்னென்சி டைமில் கொடுக்க வாமிட்டிங் இருந்ததுனால ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. முன்னாடி நீங்கள் கேட்கலாம், பழைய காலத்துலலாம் டேப்லெட் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்படின்னு. அந்த டவுட்டு எனக்கும் இருந்தது. அதனால தான் நானும் இந்த மாதிரிலாம் சாப்பிடாம இருந்தேன். பட் நம்ம இப்போ எடுத்துக்கிற அந்த ஃபுட் ஆகட்டும், எதனால் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. மேபி அந்த டேப்லெட்லாம் ஒழுங்காக எடுத்தால் தான் நம்ம ஒழுங்காக இருப்போமான்னு எனக்கு தெரியாது. அதை சாப்பிடாததுனால தான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு கொஞ்சம் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மி, என்ன ஏதோ. அப்புறம் அந்த பல்லை வந்து என்ன பண்ணேன், ரூட் கனால் பண்ணேன். ரூட் கனால் பண்ணேன். அது வந்து ரொம்ப பெயினாக இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த பல்லை க்ளீன் பண்ணி அந்த சொத்தையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 3 days கழிச்சு தான் வர சொன்னாங்க. அது வந்து அதை பண்ணி விட்டதும் பயங்கர பெயின். அதுக்கப்புறம் வேறு பல் வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அது ஓகே. ஆனால் பின்னாடி இருந்த பல்லும் ஒன்று ஒன்றா டேமேஜ் ஆயிருந்தது. ஐ மீன் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக இருந்து அந்த மாதிரி இருந்தது. அதிலெல்லாம் வந்து ஃபில் பண்ணி விட்டாங்க. பல் அடைச்சி விடுவாங்களா, அந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வச்சு ஃபில் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளாக ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. அப்புறம் இந்த மேலே இருக்கிற பல் வந்து என்ன சொல்கிறது, அதுவுமே அந்த மாதிரி அரிச்சு இதாக இருக்குது. அதை வந்து டாக்டர்கிட்ட போனால் சொல்லிட்டாங்க, இதை வந்து இனிமேல் வந்து ஃபில் பண்ணி அவசியம் இல்லை, பண்ணாலும் வேஸ்ட்டு, விஸ்டம் டூத் தானே, அதனால் அதை வந்து நம்ம எடுத்துடலாம், நிறைய பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் யூடியூப்லலாம் பார்க்க ஆரம்பித்தேன். யூடியூப்லலாம் ஒரு சிலர் பயங்காட்டுற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஒரு சிலர் ஒன்றுமே இல்லை, விஸ்டம் டீத்னால் நமக்கு எந்த யூஸுமே இல்லை, அதனால் அதை எடுக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் அது ரொம்பலாம் யூஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு பயந்து நான் வந்து வந்து எடுக்க வேண்டியது இப்போ தான் எடுத்திருக்கேன். போகணுன்னு நினைப்பேன், பயந்து அப்படியே உட்காந்துருவேன். கீழே இருக்கிற பல்லு என்ன சரி, நம்ம மேலே உள்ள பல்ல முடிச்சிருவோம். அதனால் இன்றைக்கி போயிட்டு நான் தனியாக தான் போனேன். அதனால் எனக்கு வந்து வீடியோலாம் எடுக்க முடியல. ஆல்ரெடி நிறைய பேர் இதை பற்றி போட்டிருப்பாங்க வீடியோஸு, அதனால் என்னோடய வீடியோ அவசியம் இல்லை. ஸோ போயிட்டு உள்ளே வந்து இந்த மரத்து போகிறதுக்கு அனஸ்தீசியா கொடுத்தாங்க. ஒரு 2 இன்ஜெக்ஷன் கிட்ட போட்டாங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு நமக்கே ரொம்ப ஒன்றும் ஃபீல் தெரியலை. பல்லை வந்து பிடிங்கி எடுத்துட்டாங்க. ஆனால் உள்ளே வந்து இவ்வளோ பெருசாக இருக்க பல்லு, உள்ளே வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது பல். வெளியில் இருக்கிற அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் கெட்டு போயிருந்தது, கொஞ்சம் இல்லை நல்லாவே. ஸோ அதை எடுத்துட்டாங்க.
எடுத்துகிட்டு இப்போ இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து அந்த ப்ளீடிங் வந்து வந்துகிட்டே இருந்தது. அதுக்கு வந்து ஒரு காட்டன் மாதிரி கொடுத்து அதை வந்து ஒரு 1/2 an hour அதில் உள்ள ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போயிட்டு 1/2 an hour கழிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எடுத்ததுக்கப்புறமாவும் ப்ளீடிங் வந்துகிட்டே இருந்தது. மெயின் டே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து வெளியவே வந்து எச்சி துப்பக்கூடாது. உள்ளே வந்து ப்ளீடிங் வந்துட்டு இருந்தாலும் அந்த பிளட் ஆகட்டும், நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப சூடாகவும் ரொம்ப கூலாகவும் காரமாக அதெல்லாம் சாப்பிடாம லிக்விடாக மைல்டாக அந்த மாதிரி இட்லியெல்லாம் சாப்பிடலாம், ப்ராப்ளம் இல்லை. கஞ்சி மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஸ்பைஸியாக எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜூஸஸ் இந்த மாதிரிலாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக கூல்ட்ரிங்க்ஸு நம்ம 7up அதெல்லாம் கிடையாது, ஃப்ரெஷ் ஜூஸு. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் சொன்னாங்க. ஐஸ்கிரீம் வந்து அந்த ப்ளீடிங் வருதுல்ல, அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும். அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாம், சாப்பிடலைனாலும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் கடைக்கு போயிட்டு நேராக ஐஸ்கிரீம் வாங்கிட்டே வந்துட்டேன். ஸோ அதையும் சாப்பிட்ருவோம். பெயின் வந்து இப்போ எனக்கு அவ்வளோவா தெரியல, ஈவினிங் பண்ணியிருக்கேன். ஸோ நைட்டு தூங்கி எழுந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் மேல் பல் வந்து அந்தளவுக்கு வலிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எனக்கு வலி லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மரத்து போகிறது கம்மியாயிட்டே வருது. ஸோ ஸோ என்ன ஆயிடுச்சு, என்ன ஆகல, மரத்து போகிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. வீடியோலலாம் நிறைய பேருக்கு பார்த்தா அவங்களுக்குலாம் இந்த சைடு பண்ண இடத்துல வந்து இப்படி நல்லா லட்டு மாதிரி வீங்கியெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்தேன். ஆனால் ஒருவேளை நான் கீழே இருக்கிற பல்ல எடுத்து அப்படி ஆகமாக இருக்கும். நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. டேப்லெட் எல்லாம் ஒழுங்காக போட்டுருவேன். இப்போ முன்னாடியெல்லாம் ஒழுங்காக போட மாட்டேன். இவன் வயிற்றில் இருக்கும்போது ஒழுங்காக டேப்லெட்லாம் சாப்பிடல, ஒழுங்காக வாந்தி வந்துடும்ன்ட்டு கார்கிள் பண்ணல, வாயெல்லாம் ஒழுங்காக கொப்பளிச்சிருந்தாலே இந்த நிலைமை வந்திருக்காது. ஸோ இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க போல். நான் வந்து முதல்ல நினச்சேன், சே இந்த டாக்டர் ஏன்டா நம்மக்கிட்ட இதெல்லாம் சொல்லலை. உடனே எல்லாம் நீ படித்தவ தானே, நீ வளர்ந்துருக்கல, எருமை மழுதானே, உனக்கு இது தெரியாதான்னு கேட்பாங்க. அதுவும் ஒரு வகையில் நியாயம் தான். இருந்தாலும் முன்கூட்டியே குழந்தை பெற்றவங்க இந்த மாதிரி யாராவது சொல்லியிருந்துருக்கலாம், பலெல்லாம் ஒழுங்காக. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நைட்டுமே வந்து நான் ப்ரஷ் பண்ணுவேன். அதான் ஸோ என்ன சொல்கிறது, நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேலே இருக்கிற பல்லுன்றதுனால கொஞ்சம் தைரியமாக, அதுவும் 1 month கழிச்சு தான் தைரியமாக போயிருக்கேன். யோசித்து பயமாகவே இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து பெயின் கில்லர்ஸ்லாம் சம்டைம் ஒத்துக்காது. முன்னாடியெல்லாம் அலர்ஜி ஆயிரும். நான் வந்து காது வலிக்கு போயிருக்கேன். காது வலிக்கு பார்க்க போனால் அந்த இம்பேக்ட் வந்து என் ஃபேஸ்லேயும் எங்கேயும் கையிலலாம் காமிச்சிருமே, ரேஷஸ் மாதிரி ஆயிரும், இல்லைனா லிப்ஸ் எல்லாம் வீங்கிரும், அந்த மாதிரிலாம் ஹெட்டேக்காக இருக்கும் அப்படின்னு நிறைய டைம் ஆயிருக்கு. ஸோ இனிமேல் வந்து யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கரெக்டாக வாமிட் இருந்தாலும் பரவாயில்ல, வாமிட்டு போனாலும் பரவாயில்ல, நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நைட்டுமே வந்து ப்ரஷ் பண்ணிட்டு கார்கிள் பண்ணிடுங்க. இப்போ வந்து கரெக்டாக 2 டைம் நான் ப்ரஷ் பண்ணேன். முன்னாடி பண்ணுவேன், ஆனால் அப்பப்போ பண்ணிட்டு கண்டினியூவாக பண்ணலை. ஆனால் மெயினாக வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் வந்து வாயெல்லாம் ஒழுங்காக கொப்பளிக்காமல் இருந்தது தான் பிரச்சனை. ப்ளஸ் அந்த டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்காக எடுக்கலாம். அப்போ நம்ம வீக்காக இருப்போம்ல, ஸோ அந்த டைம் நம்ம கொடுக்குறத எடுக்கணும். ஒன்று நம்ம ஃபுட்டில் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும், அப்படி இல்லைனா கொடுக்குற டேப்லெட்டையாவது ஒழுங்காக சாப்பிடணும். நான் 2யுமே ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுதான் ப்ராப்ளம். இப்போ கீழே இருக்கிற பல்லுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற பல் வந்து ஒழுங்காக வந்து வெளியே வரல. அதாவது அந்த பாதி வந்து உள்ள அந்த சதைக்குள்ளாடியும் பாதி பல்லு தான் வெளியே இருக்குது. இந்த சைடு வந்து மேலே இருக்கிற பல்லு முளைக்கவே இல்லை. வந்து இந்த 4 பல்லாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்குன்னு நல்லா இருக்கிற பல்லெல்லாம் எடுத்துடாதீங்க. நீங்கள் நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய டாக்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம சொல்கிறத விட அவங்க சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து அதுபடி ரிமூவ் பண்ணுறதாகட்டும் இல்லை மெயின்டைன் பண்ணுறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் பாருங்கள். அடுத்து இனி கொஞ்ச நாள் மேபி ஒரு 1 month தாண்டி கீழே இருக்கிற பல்லையும் எடுக்கணும். ஆனால் மேலே இருக்கிற பல்லுக்கு ஸ்டிச்சஸ்லாம் போடலை. கீழே இருக்கிற பல்லுக்கு நான் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த கீழே வந்து நம்ம டேஸ்ட்டுக்கான நரம்பா அது வந்து ஏதோ அது கூட அந்த பல் வந்து டச் ஆகிருந்ததுன்னா அந்த நர்வ்ஸ் வந்து கட் ஆகி அதில் ப்ராப்ளம் வரும். அதாவது நமக்கு ஒரு 1 month 2 month டேஸ்ட்டே தெரியாது, மரத்து போயிடும். அந்த இடம் ஃபுல்லாக வந்து மரத்து போயிடும், எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இருக்காது, நாக்கில் அந்த டேஸ்ட் இருக்காது, அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ இந்த கீழே இருக்க பல்ல எடுக்கணுமான்னு யோசிச்சுட்ருக்கேன்.
ஏன்னா அந்த பல் வந்து அடிக்கடி வந்து அந்த நெறிக்கட்டி அந்த சதெல்லாம் வந்து பல்ஜ் ஆகி வலிக்குது. அந்த சைடு ஏரியா வந்து ஒரு மாதிரி பிளாக் ஆயிடுது. ஸோ அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்ளம். இது வந்து அந்த பல்லுனால பிரயோஜனம் இல்லை. ஸோ எடுக்கலாம். ஆனால் என்னென்னா அந்த உள்ளே இருக்கிற பல்லில் சதைக்குள் வெளியில் நார்மலி வளைஞ்சிருக்கிற பல்லெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ மேலே இருக்கிற பல் டக்குன்னு எடுத்துட்டாங்க. நம்ம இந்த பல்லை எடுக்கும்போது உள்ளேருந்து அந்த நர்வ்ஸுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்ததுன்னா நமக்கு வந்து 2-3 டேஸ்லேயே சரியாகலாம். 1 மந்த் 3 மந்த் இப்போலாம் யூடியூப்லலாம் பார்க்கும்போது நிறைய பேர் 8 மந்த்தாக எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, தலைவலி இருக்குது, ப்ளஸ் இந்த வந்து இடம் மரத்து போய் அப்படியே இருக்குது 8 மந்த்தாக எனக்கு சாப்பிட்ற அந்த ஃபீல் இல்லை, இந்த இடம் அந்த அந்த ஏரியாவே ஃபுல்லாக வந்து மரத்து போய் இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. நிறைய பேர் 1 மந்த்லேயே சரியாயிடுச்சு, 3 மந்த் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் நம்ம போகிற டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அவங்க ஒரு நல்ல வெல் ட்ரெயின் டாக்டராக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் போயிட்டுருக்கிறது நல்ல டாக்டர் தான். இப்போ நாளைக்கு மார்னிங் காமிக்கிறேன் என் ஃபேஸில் எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து வீக்கெல்லாம் இல்லை, ஆனால் வலி இருக்குது. எச்சு வந்து உள்ள முழுங்கிட்டு தான் இருக்கேன். நான் வெளியிலலாம் பண்ணல. நாளைக்கு வந்து என்ன சொல்லிவிட்டாங்கன்னா லைட்டாக உப்பு போட்டு வாட்டரில் வந்து நீங்கள் வந்து வாய் கொப்பளிங்க அப்படின்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு லைட்டாக வந்து சாப்பிட்லாம். நம்ம வந்து காரம் எடுக்கக்கூடாது. ப்ளஸ் அந்த ஏரியா இருக்குல்ல, நம்ம பல் எடுத்தோம்ல அந்த இடம் இப்போ ஹோலாக தானே இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து எதுவுமே சாப்பாடு போய் தாங்கக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம ரொம்ப வாய் கொப்பளிக்கவும் கூடாது, ரொம்ப ஹாஷாக வந்து பண்ணக்கூடாது. லைட்டாக இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி சைட் டு சைடு இப்படி பண்ணிவிட்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து பெயின் இருந்ததா என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் பல்லெடுக்க பிளான் இருந்ததுன்னா நிறைய வீடியோஸ் பாருங்கள், என்னோடய வீடியோவும் பாருங்கள். மெயினாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஒழுங்காக வந்து கார்கிள் பண்ணிடுங்க. வாய் கொப்பளிச்சு ப்ரஷ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. டேப்லெட்ஸ் எதுவும் கொடுத்தாங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுங்க. என்ன மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. அப்படி தானே மக்களே? ஸோ இப்போ வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தல, அது சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஸோ நான் வந்து ஆமாம் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் நேரமாக வெளியே எடுத்து வச்சு அப்படியே ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட நல்லா தான் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கீழே இருக்க பல்லையும் எடுக்கணும். அது கொஞ்சம் தைரியம் வந்ததும் போய் எடுக்கிறேன். அதில் வந்து பிறகு எனக்கு மறந்து போச்சு டெஸ்ட்டில் அப்படிலாம் ரொம்ப பிரச்சனை ஆயிரும். ஸோ இது வந்து சரியாகட்டும், அதுக்கப்புறமா போய் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ பாய். ஹாய், இப்போ நான் தூங்கி எழும்பிட்டேன் பாருங்கள். இன்னும் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலை. தூங்கி எழும்பி உட்காந்துருக்கேன். இந்த சைடில் வீக்கெல்லாம் போடலை, ஆனால் எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ப்ரஷ்லாம் இனி தான் பண்ணணும். வீக்கம் வைக்கலாம், ஆனால் உள்ளே கொஞ்சம் பெயினாக இருக்குது. அந்த லைட்டாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பெயின் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற பல்லு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த பல்லை டச் பண்ணால் கூட பெயினாக இருக்குது. ஒரு மாதிரி தெரியல, அங்கே ப்ரெஷர் கொடுத்ததுனால என்னன்னு தெரியல. வீக்கம் அவ்வளோவா போடல. அதான் நான் சொன்ன மாதிரி ஒருவேளை கீழே உள்ள பல்ல எடுத்துருந்தா வீக்கம் போட்டிருக்குமா இருக்கும். ஆனால் எனக்கு பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இனிமே தான் ப்ரஷ் பண்ணி பார்க்கணும். இந்த சைடில் தான் ப்ரஷ் பண்ண போகிறேன், இந்த சைடு பல்ல பயமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். ப்ரஷ் பண்ணிட்டு இன்றைக்கும் லைட்டாக, அதாவது அந்த லைட்டாக வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் போட்டு வாய் கொப்பளிக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா லைட்டாக ஏதாவது மைல்டாக சாப்பிட்ணும். ஃபிக்ஸ். ஸோ எனக்கு வந்து இந்த பேஸ்ட்டு தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் நான் ரூட் கனால் பண்ணும்போது தான் ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன். இது வந்து எனாமலெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கோல்கேட்க்கு மாறிட்டேன். இப்போ மறுபடியும் போகும்போது நம்ம அந்த பல்லாம் ரொம்ப வீக் ஆகிட்டு வர்றதுனால இதையே வந்து கண்டினியூ பண்ண சொன்னாங்க. ஸோ அப்புறமா இதை வந்து மெடிக்கல்லேருந்து வாங்கிட்டேன். ஸோ இதை தான் நான் இனிமேல் கண்டினியூ பண்ண போகிறேன்.
இதை வச்சு தான் இன்றைக்கி ப்ரஷ் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோ. யாராவது பல் எடுக்க போகிறீங்கன்னா டாக்டர்ஸ் வீடியோ நிறைய வந்து யூடியூப்பில் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. அப்புறமா வந்து ப்ரஷிங் அண்ட் நைட்டு வந்து அட்லீஸ்ட் வாய் கொப்பளிக்கிறதாவது ஒழுங்காக பண்ணணும். அப்படி இருந்தாலே உங்கள் பல் நல்லா தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ.